ஹாய் அமி, நம்ம இன்னைக்கு போக்கர் வெர்சஸ் பிஸ்னஸ்மேன் அப்படின்ற எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, தயாங் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி பிஸ்னஸ்மேனாக மாறியிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அப்படியே அந்த அக்ரிமெண்ட்லேருந்து சைன் பண்ணி ஆஃப்டர் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான், அது வரைக்குமோ ஸ்டில் தயாங் ரொம்ப பிஸியாக அவனோட அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பான். வீட்டுக்கும் சரியாக போகிறது கிடையாது. ஸோ அவங்க தாத்தா பாட்டிகிட்ட மட்டும் அப்பப்போ நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி அப்டேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். ஸோ அவங்க தாத்தா பாட்டியும் சரி ஓகே, புள்ள வந்து ரொம்ப சின்சியராக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் போல், வேலை கிடச்சதால ஸோ அவன் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. எங்கள் தங்கச்சியும் வந்து என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ மெசேஜ் பண்ணி அண்ணனை கொஞ்சமாக கேர் பண்ண ஆரம்பிப்பா. ஸோ அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் கொஞ்சம் நல்லாவே பாண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இங்கே ஜேகேக்கும் டயாங்க்கும் வந்து அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான டாக்கிங் மட்டும்தான் இருந்திருக்கும். நேரில் மீட் பண்ணுறதோ இல்லை வீடியோ கால்ஸ் பேசுகிறதோலாம் கிடையாது. அந்த ப்ராஜெக்டில் தயாங் பிஸியானதுக்கப்புறம் அவனோட வேலையை பார்க்கட்டும் அப்படி சொல்லி தயாங்கை வந்து ஜேகே விட்டுட்டான். ஸோ அதே மாதிரி ஜேகே கிட்ட தயாங் ஃப்ளர்ட் பண்ணுற அந்த ஒரு விஷயத்த அடியோடு அவன் சுத்தமாக விட்டுட்டான். அவங்க 2 பேருக்குள்ளே அந்த ஒரு தாட் இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குமே தெரியல. ஃபைனலி அந்த 6 மந்த்துக்கு அப்புறம் நம்ம தயாங் வந்து அவனோட ப்ராஜெக்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அடுத்தது ஓப்பனிங் செரிமனிக்கான ஒர்க் ப்ராசஸ் போயிட்டுருக்கும்போது ஒன் டே நைட் அவனுக்குன்னு தனியாக ஒரு வில்லா வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் இல்லையா, ஸோ இது வந்து வில்லாஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்கிற ஒரு வில்லாஸாக கட்டுற மாதிரி வந்து நம்ம டேங்க் பிளான் பண்ணியிருப்பான். அதுதான் வந்து இவனோட அந்த ஓன் ப்ராஜெக்ட், ஓகேவா. ஸோ இதுக்கு தான் நம்ம ஜங்குக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். ஸோ இவனோட பேர்லேயே ஒரு வில்லா வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான். ஸோ அந்த வில்லாவில் போயிட்டு அவன் வந்து படுத்துட்டு இருக்கும்போது அவனோட பெட்ரூமில் என்ன நம்ம வேலைன்னு சொல்லிட்டு ஒர்க் பிஸிலே இருந்துட்டோம் போல், நம்ம ஒரு ஜீவனை கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி டயாங்க்கு அப்போ வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ஜேகே கிட்ட பேசலாமா, ஃப்ளர்ட் பண்ணலாமா அப்படின்னு கூட அவனுக்கு தோணுது. பட் ஒரு 6 மந்த் அப்படின்னா அது ஒரு பெரிய கேப். அது மட்டும் இல்லாமல் 6 மந்த்ஸில் கொஞ்சம் மெச்சூர்ட் இருக்கும் இல்லையா. ஸோ வந்து யோசிக்கிறான், நம்ம இப்போ அது பேசுனா கரெக்டாக வருமா, இல்லை ஏதாவது ஆகிருமா, இல்லை பேச வேண்டாமா. ஸோ நிறைய திங்கிங் வந்து நம்ம டயாங்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே அப்படியே அந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீக்ஸ் வந்து இவங்க ஒன்றா ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் நடந்த அந்த குட்டி குட்டி ரொமான்ஸ், குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நம்மளே அப்ரோச் பண்ணுவோமா அப்படின்னு கூட வந்து யோசிக்கிறான். பட் ஸ்டில் அவனோட மனசில் ஏதோ ஒரு தயக்கமும் பயமும் மட்டுமே இருக்குது. அதே மாதிரி இங்கே ஜேகேவோட சைடு நாளைக்கு அந்த வில்லாஸோட ரீஓப்பனிங் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போய்கிட்டுருக்கு. அதே மாதிரி இவனுக்கு வந்து இவனோட மெயிலுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி, நாளைக்கு யூஎஸில் ஒரு மீட்டிங் இருக்குது, நீங்கள் இப்போ கிளம்பியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இமெயிலை இவன் பார்க்குறான் ஜங்குக். ஏன்னா இவன் வந்து டயாங் மாதிரி நியூவாக ஒரு பிஸ்னஸ் மாறினதாக கிடையாது. அவன் வந்து பிறப்புலே பிஸ்னஸ் மேனாக இருந்து கோல்டன் ஸ்பூன்லேயே பிறந்து வளர்ந்தவன் நம்ம ஜேகே. ஸோ அவனுக்கு நிறைய ஒர்க் ஷெட்யூல்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஷெட்யூல்ஸில் அந்த இமெயிலை செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்தது வந்து பிஸ்னஸ் மீட்டிங் வந்து யூஎஸில் இருக்குது, நீங்கள் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயமான ஒரு இமெயிலை வந்து அவனுக்கு வந்துடுது. பிகாஸ் யூஎஸில் தான் ஜேகேவோட ஹோல் ஃபேமிலியுமே இருக்குது. இங்கே இந்தியாவில் வந்து ஒரு பிரான்ச். ஸோ நான் வந்து இந்தியன் கல்ச்சர் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நான் போய் இந்தியாவில் இருக்கேன், நான் அந்த பிரான்ச்சை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜேகே வந்து கிளம்பி வந்துட்டுருப்பான் அவ்வளோ பெரிய ஃபேமிலியை விட்டுட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்து அவங்க அப்பாவுக்கு ஜேகே அனுப்புகிறான். ஏன்டா என்ன விஷயம், எதுக்காக இப்படி மெசேஜ் பண்ணுற, நாளைக்கு ஃபேமிலி மீட்டிங் அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் மீட்டிங், அவ்வளோதானே. ஃபேமிலி வந்து மீட் பண்ணுறதுல உனக்கு என்ன குறை, வருஷக்கணக்கில் அங்கேயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன, உனக்கும் கல்யாணம் பண்ணுற வயசு ஆகிட்டு போயிட்டுருக்கு, வர வேணாமா, கல்யாணம் பண்ண தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த கான்வர்சேஷன் ஜங்குக்கும் அவங்க அப்பாவுக்கும் போகுது. இதை கேட்டதுமே வந்து ஜங்குக்கு ஒரு மனசில் ஒரு மாதிரி, நம்ம என்னடா இவங்க திடீர்னு கல்யாணத்தை பற்றிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா
இது வந்து இப்போ பிஸ்னஸ் மீட்டிங்கா? இல்ல ஃபேமிலி மீட்டிங்ல என்னோட கல்யாணத்த பத்தி பேச போறீங்களா? அப்படிங்கிற மாரி மெசேஜ் பண்ணி கேட்குறான். ஸோ அட் தி சேம் டைம் அவங்க அப்பாவும், இது வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் ப்ளஸ் ஃபேமிலி மீட்டிங் ப்ளஸ் உன்னோட வெட்டிங்க்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டா கூட இது இருக்கும் அப்படின்ற மாரி சென்ட் பண்றாங்க. இங்க ஜங்குக்கு வந்து நோப்பா இது முடியாது என்னால. நான் இந்த மீட்டிங்க்கு வரமாட்டேன் அப்படின்ற மாரி மெசேஜ் பண்ணிடுறான். ஸோ அத அவங்க அப்பாவும் தாத்தாவும் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஜேகே, நீ வரணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இந்த பிளானே நாங்க பண்ணியிருக்கிறது. நீ வரமாட்ட அப்படின்றதுக்காக நாங்க எதுக்குடா இந்த மாரி பண்ணணும்? ஏன் என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஏன் யாரையாவது லவ் பண்றியா? அப்படிங்கிற மாரி அவங்க தாத்தா கரெக்ட்டா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஜேகே, தாத்தா அண்ட் அப்பா, இது யார்கிட்டயும் இப்போதைக்கு ஷேர் பண்ண வேணாம். நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன் தான். ஆனால் அது இன்னும் நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கல. ஓகேவா? எனக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த வெட்டிங்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, உங்களுக்கு தேவை இந்த பிஸ்னஸை பார்த்துக்கணும், அதை நான் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னராகவும் சரி, வந்து லைஃப் பார்ட்னராகவும் சரி, நான் ஆசைப்பட்ட அந்த ஒரு பையன் தான் எனக்கு வேணும், அவ்வளோதான். அண்ட் இந்த ஃபேமிலி மீட்டிங்கில் நீங்கள் என்னமோ சொல்லி சமாளிச்சுக்கோங்க, என்னால் நாளைக்கு வர முடியாது, ஐ எம் ரியலி சாரி அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணி ஸ்டாப் பண்ணி அவன் வச்சிடுறான். பட் இருந்தாலும் அவங்க தாத்தா வந்து என்ன சொல்கிறாரு, சரி ஓகேப்பா ஜேகே, நாளைக்கு நீ கிளம்பி வா, நம்ம வந்து ஃபேமிலி மீட்டிங்கில் இதை பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஆனால் கண்டிப்பாக நீ நாளைக்கு வந்தே ஆகணும், அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜேகேக்கு தாத்தாவோட பேச்சை இதுக்கு மேலே எப்பட்றா தட்டுறது அப்படின்னு அவனுக்கு தெரியல. அதனால சரி ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறான். இங்கே அவங்க அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே ஃபோன் எடுத்துகிட்டு மெசேஜ் பண்ணலாமா கால் பண்ணலாமா, சரி ஹாய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். சொல்லுடே, எப்படி இருக்க? ஐம் ஃபைன், நீ எப்படி இருக்க? என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா தான் இருக்கு. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? எல்லா ஒர்க்கும் இப்போ தான் கம்ப்ளீட் ஆச்சு. அண்ட் சடனாக உன்னோட நினப்பு வந்துச்சு, ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி. நீ எங்கே இருக்க? நான் என்னோடய கெஸ்ட் ஹவுஸில். அதுக்கே இவ்வளோ நேரம் சொல்கிறதுக்கு? இல்லை, எக்ஸாக்ட்லி நான் எங்கே இருக்கேன்னு சொல்லணும்ல. சரி, நீ எங்கே இருக்கட்டே? நான் நம்ம வில்லாவில். நம்ம வில்லாவா? இப்போதைக்கு அது என்னோடய வில்லா, ஃப்யூச்சரில் மேபி நம்ம வில்லா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். புரியுது. அங்கே வந்து நான் இருப்பேன்னு நீ எப்படி யோசிக்கிற? டே, எங்கே இருந்தால் என்ன, மொத்தம் 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும்ல. நல்லா அல்வா பழம் மாதிரி பேசு, செயலில் ஒன்றுத்தையும் காட்டாத அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறான் நம்ம ஜேகே தயாங்க. ஏய், வாட் டு யூ மீன் மேன்? நான் என்ன மீன் பண்ணுறேன்னு உனக்கே நல்லா தெரியும். தெரியாத மாதிரி நடிக்காதட்டே. சரி ஓகே அப்படின்ற மாதிரி கீழே காரில் ஹார்ன் சத்தம் கேட்குது நம்ம ஜங்குக்கு இருக்க பிளேஸில். ஒரு நிமிஷம் டே இரு, யாரோ வந்து ஹார்ன் அடிக்கிறாங்க, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிவிட்டு விண்டோ வழியாக பார்க்குறான். பட் அங்கே டயாங், ஏய் டே அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கொடுக்குறான் நம்ம ஜேகே. சொல்லு ஜேகே, நான் தான் வந்திருக்கேன் அவனோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு உன்னை தேடி. நானும் வரலான்னு தான் பார்த்தேன், பட் என்னோடய ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிடும், அதனால நான் வரல. பட் எனக்கு அந்த ப்ரெஸ்டீஜ்லாம் போனால் பரவாயில்ல, எனக்கு என்னோடய லவ் தான் முக்கியம். அண்ட் இன்னும் என்ன நீ லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து தாயங்க வந்து ஜேகே பார்த்து கேட்குறான். உன்னை லவ் பண்ணுறேன்னு நான் எப்போ சொன்னேன்? நீ ஏன் வருவ, கிஸ் அடிப்பா, சைட் அடிப்பா, போயிட்டே இருப்ப, நான் அடிச்சிருக்கேன் நான் இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அப்படி கேட்டதும் நம்ம டயாங்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது.
சரி ஓகே ஃபைன். எனக்கு நைட்டில் வெளியில் போனால் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் கிளைமேட் நல்லாயிருக்கு. ஸோ தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கூட கம்பெனிக்கு நீ வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் டயாங். சுற்றி வளைச்சி எப்படிலாம் கேட்குது பாரு அப்படி சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சரி ஓகே 10 minutes வரேன் அப்படின்ன மாதிரி ஜங்குக் கீழே இறங்கி போகிறான். ஸோ அங்கே போயிட்டு காரில் உட்காந்துட்டு டயாங் சொல்லு ஜேகே என்ன, நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த சொல்லணும். இதுக்கு மேலே என்ன இம்பார்ட்டண்ட் இருக்குது சொல்கிறேன். நீ வண்டி எடு, நம்ம ட்ராவல் பண்ணிட்டே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ வண்டியும் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஜங்குக்கு வந்து டயாங்கிட்ட சொல்கிறான், இங்கே பாருடே, நான் வந்து மார்னிங் ஒரு 3 o'clock யூஎஸ்க்கு கிளம்புறேன். ஓகே, நாளைக்கு தான் ரீஓப்பனிங் இருக்குது, பரவாயில்ல, அதை நீ தனியாக இருந்து மேனேஜ் பண்ணிக்குவான்னு எனக்கு தெரியும். ஜங்குக், நான் தனியாக இருந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நீ எதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா? நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க. ஸோ அங்கே இம்பார்ட்டன்ட் சீஃப் கெஸ்ட்டு நீ தான் ஜேகே, வரலன்னா எப்படி? இங்கே பாருடயாங், நாளைக்கு கிராண்ட் ரீஓப்பனிங் இருக்குது. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் தி பார்ட்னராக நீ அதை பண்ணு. எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது. அண்ட் அதை மட்டும் இல்லை, என்னோடய ஃபேமிலியை நான் சமாளிச்சாகணும் பிகாஸ் ஆஃப் யூ. நான் என்ன பண்ணேன் உன்னோட ஃபேமிலி? இன்னும் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா டயாங்? இல்லை மேன், நீ சொல்ல வர்றது எனக்கு சுத்தமாக புரியல. இங்கே பேர், நீயும் என்னோட ஒரு ஃபேமிலி மெம்பர். உனக்காக நான் நாளைக்கு பேச போகிறேன். நான் வந்து உனக்காக எதுவுமே எங்கள் ஃபேமிலிக்கிட்ட நான் பேசலை அப்படின்னா எனக்கு வேறு ஒரு பொண்ணு கூடயோ இல்லை பையன் கூடயோ கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நாளைக்கு வெட்டிங்காகவும் ஃபேமிலி மீட்டிங், பிஸ்னஸ் மீட்டிங் எல்லாமே ஒரே நாளில் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே பிஸ்னஸ் டீல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் ஃபேமிலி மீட்டிங் வைப்பாங்க. அந்த டைமில் என்னோடய வெட்டிங்கை பற்றி இழுப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நான் உன்னை பற்றி பேசணும், உன்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் நீ அங்கே தனியாக இருந்து அதை ரீஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது உன்னோட ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் காட்டுறதுக்கு. ஓகேவா? ஸோ நீ நல்லா போல்டாக ஆஸ் அ ஓனர், ஆஸ் அ பாஸாக நீ அங்கே நின்று பேசுகிற, அவ்வளோதான். ஆனால் ஜங்குக், இதை வந்து நான் ஜஸ்ட் அதை செயல் மட்டும்தான் படுத்தியிருக்கேன். பட் இதுக்கான பேக் போனாக இருந்த எல்லா சோர்ஸ் எல்லாமே நீ தான். அப்புறம் எப்படி? நான் மற்றவங்களோட உழைப்பில் வாழ விரும்பலை ஜேகே. இங்கே பாரு டயாங், நான் இப்போவும் சொல்கிறேன், நீ வந்து மற்றவங்களோட உழைப்பில் வாழலை. ஜஸ்ட் உன்னோட திறமையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கான இன்வெஸ்டரை நீ தேடிட்டு இருந்தப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அண்ட் ரிட்டன் பேக்காக நான் கொடுத்த அந்த அமௌண்ட்டும் உன்னோட லாபத்தில் வர 20% அமௌண்ட்டும் நீ செட்டில் பண்ண தான் போகிற. அப்புறம் ஏன் நீ வந்து மற்றவங்களோட உழைப்பில் வாழ்கிறன்ற மாதிரி யோசிக்கிற? அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ ஐ லவ் யூ. நான் உன்னை லவ் பண்ணுறேன். அண்ட் நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். உன்னை மட்டும்தான் என்னோட கல்யாணம் பண்ணிக்க முடியும். அண்ட் உன்னை மட்டும்தான் என்னோடய லைஃப் பார்ட்னராக நான் வந்து யோசிக்க முடியும். எல்லா விதத்துலேயுமே நீ எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்க. அண்ட் இதுவே வேறு யாராவது இருந்தாங்கன்னா, நான் இந்த அளவுக்கு பேசும்போது 6 month கேப் நமக்குள்ள, அண்ட் கான்டாக்டே இருந்துச்சா இல்லையானே தெரியாது. ஆனால் ஒரு ஹோப், எனக்காக நீ இருக்க, உனக்காக நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரு ஹோப். ஸோ இதுவே போதும் டயாங். ஸோ புரிஞ்சுக்கோ. அண்ட் என்னோடய ஃபேமிலிக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு பார்ட்னரும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் உன்னை சூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ண சொல்லி உன்னை செய்ய சொல்லியிருக்கேன். ஓகேவா? நான் அப்போவே உன்னை பார்த்த அந்த அடுத்த நாளே உன்னை நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என்னோடய லைஃப் பார்ட்னர். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்லட்டே? புரியுது சங்கு. நான் மட்டும்தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சேன். பட் நீயும் என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கேன்னு இப்போ தான் புரியுது. அதுக்கு ஏன்டா அழுகுற? இல்லை, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் உன்கிட்ட இன்டைரக்டாக ப்ரப்போஸ் பண்ணேன். அப்போ கூட அதுக்கு நோன்ற மாதிரி தான் நீ ஆன்சர் பண்ண. சரி ஓகே அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டு போகிறோம். இப்போது வந்து நீ இந்த மாதிரி சொல்கிற, அதுதான் ஒரு மாதிரி
ஹாப்பி டியர்ஸ். நீங்கள் பாரு ஜங்குக், டயாங் இப்போதைக்கு எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை என்கிட்ட அப்படி சொல்லிவிட்டு அப்படியே டைட் ஒரு ஹக்கு. ஸோ கொஞ்ச நேரம் போகுது அவங்களுக்குள்ள அந்த ஹக். ஸோ அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, இங்கே பேர் ஆல்மோஸ்ட் 2:30. ஓகே, லாங் ட்ரைவ் போனதெல்லாம் போதும், இப்போ வா நம்ம கிளம்பலாம். அண்ட் என்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிடு. நாளைக்கு ஒரு முடிவோடு நான் வருவேன். ஓகே, ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், யூ ஆர் மைன் அப்படின்னு. நானும் அப்படி தானே டேங் உனக்கு. ஆமாம் ஜங்குக், ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் மறுபடியும் ஒரு ஹக் நல்லா டைட்டாக கொடுத்துட்டு, ஓகே இரு நான் போய் என்னோடய லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயங்க கீழே வெயிட் பண்ண வச்சுட்டு ஜங்குக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காரில் உட்காடுறான். 2:45 ஆகிடுச்சு. 3 அவனுக்கு ப்ளைன் இருக்குது. ஸோ அப்படியே போகிறான் ஏர்போர்ட்டுக்கு ட்ராப் பண்ணிவிட்டு. அங்கே ஏர்போர்ட்டில் இப்போ போய் தான் ஆகணுமா ஜங்குக்? அஃப்கோர்ஸ் டேங், போய் தான் ஆகணும். நான் போகலன்னா நான் உன்னை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன். நான் உன்னை மிஸ் பண்ணக்கூடாது. நீ என்னோடய லைஃப் பார்ட்னர், நீ என்னோடது. ஸோ அதை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னால் புரிய வைக்க தான் போகிறேன். அண்ட் கண்டிப்பாக நான் சொன்னால் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் கேட்பாங்க. அண்ட் அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுடே. ஓகே, ஐ லவ் யூடா. நான் உன்னை மிஸ் பண்ணிட மாட்டேன். என் மேலே உனக்கு ஹோப் இருக்குல்ல, என்னை பிலீவ் பண்ணுறல்ல? கண்டிப்பாக ஜங்குக், உன்னை பிலீவ் பண்ணாமல் நான் வேறு யாராவது பிலீவ் பண்ண போகிறேன். இன்னும் நான் இந்த விஷயத்த எங்கள் வீட்டிலும் சொல்லலை. நான் போய் என்னோடய தாத்தா பாட்டியை ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நான் அவங்களையும் ஒரு 6 மந்தாக பார்க்கல. போய் முதல்ல உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் மேனேஜ் பண்ண, நான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை மேனேஜ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுவேன். என்னை நம்புட்டேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்காகவே போயிட்டான். அவங்க கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹக் பண்ணிவிட்டு அவனோட அந்த உள்ளங்கையை நல்லா டைட்டாக கிராப் பண்ணி, என்னை நம்பு, எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு, ஓகே நான் கண்டிப்பாக உன்னை தேடி வந்துடுவேன். ஓகே, பத்திரமா போ ஜங்குக். போயிட்டு கால் மெசேஜ் பண்ணு. ஐ லவ் யூடா. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இங்கே பாரு டாங், சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்ருக்காத. நான் கண்டிப்பாக உன்கிட்ட வந்துடுவேன். அண்ட் வெயிட் பண்ணேன். ஓகே, லவ் யூ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து கிளம்பிடுறான். இங்கே டயாங்க அவனோட வீட்டில் போயிட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட, நான் இப்படி ஒருத்தனை லவ் பண்ணுறேன் பாட்டி, இப்படி ஒருத்தனை லவ் பண்ணுற தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லலான்னு வாய் வருது. ஆனால் ஏதோ ஒன்று அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தாத்தா பாட்டி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். 2 பேரும் டே டயாங், என்னடா இவ்வளோ நாள் கழிச்சு வர, என் செல்லம் பாரு எப்படி இழைச்சி போயிட்டான்னு, எலும்பு தோலுமா, ஒழுங்காக சாப்பிட மாட்டியாட்டே நீ அப்படின்ற மாதிரி பாட்டி ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே தாத்தாவும், ஆமாண்டா நீ உங்கள் பாட்டி சொன்ன மாதிரி ரொம்ப இழைச்சிட்ருக்க, வேலைன்னு ரொம்ப டயர்டாயிட்டாயாடா, ரொம்ப பண்ணிட்டியா, இனிமேல் இந்த மாதிரியான வேலையெல்லாம் எடுக்காதடா, வீட்டுக்கே வர முடியாத அளவுக்கு, அப்படி எடுத்தனா கூட வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வந்துரு சரியா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி டயங்குமே சொல்கிறான். அங்கே பாட்டி தாத்தாவும் சொல்கிறாங்க. ஆமாம் தங்கச்சி எங்க அப்படின்ற மாதிரி, மியா எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அண்ணா நான் எங்கே இருக்கேன், வாடி வாடி என் தங்கக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளையும் ஹக் பண்ணிவிட்டு, உங்கள் 3 பேர்கிட்டையும் நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும். ஆக்சுவலி அதுக்காக தான் நான் இப்போ வந்தேனே, இல்லைனா வந்திருக்க மாட்டியாட்டே அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி கேட்குறாங்க. ஸோ என் செல்ல பாட்டி அப்படிலாம் கிடையாது, நான் இப்போ சொல்கிறேன் கேளு. ஓகே, என்னடா ஏதாவது லவ் மேட்ரா அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி குசுன்னு கேட்குறாங்க. அவனும் சிரிச்சுட்டு, பாட்டி கெஸ்ஸிங்கெல்லாம் கரெக்டு தான், பெட்ரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை உட்கார வச்சுட்டு பாட்டியோட மடியில் தாயங்கோட தலையை வச்சுட்டு படுத்துகிட்டே அப்படியே
கவனமாக கேளுங்க. நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன். யார் அது அப்படிங்கிற மாதிரி 3 பேர் கேட்குறாங்க. அதுவும் என்னோட டைம் யாரா லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பாட்டி அப்படியே ஷாக் ஆகி கேட்குறாங்க. ஜங்குக், ஜியோன் ஜங்குக் பாட்டி. யார்? அந்த காரில் வந்து உன்கிட்ட அடி வாங்கினானே அந்த பண்ணியா? அந்த பிள்ளையா? இன்னும் ஞாபகம் வச்சிட்ருக்கியா கிழவி நீ? அதை எப்படிடா மறக்க முடியும்? நீ தான் வச்சு பலர்னு வாங்கினியே. ஆமாம், அவனா பாட்டி, அந்த பையன்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அவனை கூட்டிகிட்டு வர வேண்டியதானடா அப்படின்னு மாதிரி தாத்தா கேட்குறாங்க. இல்லை தாத்தா, நானே என்னோடய லவ் மேட்டரை உங்ககிட்ட இப்போ தான் சொல்கிறேன். அண்ட் அவனோட ஃபேமிலிலேயும் அவன் சொல்லி ஓகே பண்ணணும். அதுக்கப்புறம் அவனை நான் இங்கே கூட்டிகிட்டு வரேன். கண்டிப்பாக அவன் எனக்காக வந்துடுவான். இங்கே பாரு, கண்டிப்பாக அவன் உனக்காக வந்துடுவான். ஏன்னா என்னோடட்டே எவ்வளோ நல்ல பையன், எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அண்ட் அண்ணா, நீ ஆல் தி பெஸ்ட் உன்னோட லவ் லைஃப்காக. அண்ட் நானும் ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மியா வந்து சொல்கிறா. ஹேய், யாரு? வேறு யார்? உன்னோட ஃப்ரெண்டு கேங்லேயே ஒரு குட்டியாக க்யூட்டாக இருப்பானே ஒரு பையன், அவன் தான். யார்? ஜிம்மினா? ஜிம்மின் தான். நல்ல பையனாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏய் கேடி, சொல்லவே இல்லை அப்படின்னு மாதிரி பாட்டி அடிக்கிறாங்க மியாவையும். பாட்டி, இல்லை, நான் மட்டுமே வந்து லவ் கன்ஃபஸ் பண்ணியிருந்தா இவ்வளோ ஸ்வீட்டாக நீ ரியாக்ட் பண்ணியிருப்பியா சொல்லு? இல்லை. சரி, நாளைக்கு முதல்ல ஜிம்மினை கூப்பிட்டு விருந்து வச்சிடலாம் என்ன அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறான். சரி, ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக இங்கே போகுது. இங்கே அதே சேம் சைட் ஜேகே வந்து ரீச் ஆகிடுறான். அடுத்த நாள் மார்னிங் அங்கே போய் ரீச் ஆகிட்டு டயாங்க்கு ஒரு மெசேஜ். டயாங், நான் வந்துட்டேன் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி. இங்கே டயாங்கும் ஆஸ் யூஷுவல் அந்த ரீஓப்பனிங்காக ரெடி ஆகிட்டே இருக்கும்போது ஜிம்மின் வீட்டுக்கு வரான் மியாவை பார்க்கறதுக்காக. ஸோ மியா சொல்கிறான், அண்ணா இருக்கான், இப்போ வராத அப்படின்ற மாதிரி. பொடி, அவங்க அண்ணன்னா எனக்கு பயமா என்ன அப்படின்ற மாதிரி என் மச்சானை போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு இவளை கண்ணடிச்சுட்டு அப்படியே போகிறான் மேலே. டயாங் வந்துட்டு வாடா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னடா சடனாக மாப்பிள்ளன்ற? ஆமாம், மாப்பிள்ளை தான், நான் உனக்கு மச்சான் இல்லை. மியா எல்லாத்தையும் சொல்லிட்டா, நடிக்காத. அது வந்து மச்சான். சொல்லு மாப்பிள்ள. சரி, அதெல்லாம் விட அப்புறமா பேசிக்கலாம். இன்றைக்கி உன்னோட வில்லா ரீஓப்பனிங் இல்லையா, அதை நம்ம போய் பார்க்கலாம் வா அப்படின்ற மாதிரி டயாங்க பேசி கூட்டிகிட்டு ஜிமின் போயிடுறான். ஸோ இங்கே ஜிமின் வந்துட்டு டயாங்கோட ஃபோனில் யார் அது மை லவ் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஜங்குக் பண்ணதை வந்து காட்டுறான். ஏய் குட்றா, மற்றவங்களோட ஃபோனில் பர்சனல்ஸ் எல்லாம் நோண்டிக்கிட்டேன். மச்சான், மரியாதையாக சொல்லு, யார் அது? ஜேகே தாண்டா. ஓ, அப்படி போகுதா ட்ராக்கு? சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடிட்டு அப்படியே வில்லா ஓப்பனிங்க்கு போகிறாங்க. இங்கே ஜங்குக்கும் வந்து அவங்களோட ஃபேமிலி மீட்டிங்ஸில் வந்து பிஸ்னஸ் மீட்டிங் தான் ஃபஸ்ட்டு போகுது. அப்படியே போயிட்டே இருக்குது. எல்லாருமே ஏலம் எடுக்கிற மாதிரி, இது எனக்கு அது எனக்கு அப்படின்ற மாதிரி ஃபேமிலியிலே வந்து ஏலம் எடுத்து அமௌண்ட் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஜங்குக்கு வந்து நிறைய வின்னிங்ஸ் பண்ணுறான். அதில் அவங்க அப்பாக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம புள்ள வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசித்து ரொம்ப நிறைய வாங்குகிறான், சரி வாங்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தாக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நிறைய லாபம் கிடைக்கிற மைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஜேகே தான் கலெக்ட் பண்ணுறான். ஸோ அவன்கிட்ட தான் எல்லாமே வருது. ஸோ மிக முக்கியமான மெம்பராக வந்து ஃபேமிலியில் ஜேகே மாறிடுறான். இந்த மீட்டிங் ஃபைனல் ஆக முடியும் போது எது யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த ஃபேமிலிக்கே குறிப்பிட்ட அளவு வருமானம், மோஸ்ட்லி ஒரு 70-60% ஆஃப் வருமானம் வர அந்த மைன்ஸ் எல்லாமே நம்ம ஜேகே நேமில் தான் இருக்குது.
ஸோ இதை அப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஜேகே இதை பற்றி பெருசாக கண்டுக்கல. அவனுக்கு வந்து டயங்கை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஓடிட்டுருக்கு. பட் இங்கே தாத்தாக்கும் அப்பாவுக்கும் வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது நம்ம ஜேகேவை நினச்சி. ஸோ இங்கே அப்படியே இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கும் முடிஞ்ச அடுத்தது ஃபேமிலி மீட்டிங்க்கு வராங்க. அங்கே வந்து ஜங்குக்கோட சித்திக்காரி வந்து ஆரம்பிச்சிடுறா. ஜங்குக்கு வந்து என் பொண்ணை தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சித்தி, அத்தை, மாமா, அந்த மாதிரி சித்தப்பா எல்லாருமே வந்து என் பொண்ணு, எங்கள் பொண்ணு அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஜங்குக்கு வந்து அங்கே சடனாக ப்ளீஸ் எல்லோரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி நிற்கிறான். அப்போ உங்கள் தாத்தாவும் என்னப்பா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலி நான் சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை, ஓகேவா அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது என்னப்பா என்ன சொல்ல வர அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. தாத்தா, அப்பா, என்னோடய கல்யாணத்தை பற்றி தான் நீங்கள் பேச கூப்பிட்டீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் இந்த கல்யாணம் எனக்கு வேணாம். நான் ஆல்ரெடி என்னோடய மனசை வேறு ஒருத்தவங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். நான் அவங்க கூட மட்டும்தான் என்னோடய லைஃப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய லைஃப் ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வேறு யாரும் வேண்டாம், எனக்கு அந்த ஒரு பர்சன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டபனாக நிற்கிறான் நம்ம ஜங்குக். அவங்க அப்பாவுக்கு வந்து பரவாயில்லையே, நம்ம பிள்ளை ரொம்ப வளர்ந்துட்டான் போல், நம்ம தான் இன்னும் ஒன்று சின்ன பிள்ளைன்னு நினச்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசித்து கொஞ்சம் பெருமைப்பட்டுட்டு தாத்தா கிட்டே சொல்கிறாரு, அப்பா நம்ம பிள்ளை ஆசைப்பட்டுட்டான், நம்மக்கிட்ட இப்போது காசு பணம் எல்லாமே இருக்குது, ஆனால் சந்தோஷம் மட்டும் வீட்டில் யார்கிட்டேயும் இல்லை. அது பார்த்தா அவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லோரும் நீ நான் போட்டி பொறாமை பொச்சரிப்பு இதே தான் நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம பிள்ளையும் நம்ம ஃபேமிலியில் இருக்க அத்தை சித்தி பசங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் நிம்மதியாக இருப்பான்னு எனக்கு தோணல. அண்ட் ப்ளீஸ்ப்பா இதுக்கான சொல்யூஷனை நீங்களே கொடுத்துருங்க. நான் என் ஜேகேவோட லைஃப்பை ரிஸ்கில் போட விரும்பலை, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா நான் உனக்கு அப்பேன், அவன் எனக்கு பேரன், அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாது. இல்லைப்பா, அவனுக்கு அத்தை சித்தி பசங்க வேணாம், அவன் நிம்மதியாக இருக்க மாட்டான். கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்குவான் சொசைட்டிக்காக, பட் என் பிள்ளை சந்தோஷம் இருக்காது, அதுக்காக தான் பேசுகிறேன். நானும் ஒரு மனுஷன்தான், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இருக்காங்க, எதுக்காக ஜேகேவை எய்ம் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ நான் பேசுகிறேன். சரிப்பா ஜங்குக், உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனை நெக்ஸ்ட் வீக் கூட்டிகிட்டு வா நம்ம வீட்டுக்கு. அண்ட் எனக்கு ஓகே, போதுமா? தாத்தா ரொம்ப 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 தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓடி போய் இப்படி கட்டி பிடிச்சிக்கிறான். எங்கே நீங்கள் ஓகே சொல்ல மாட்டிங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன். தாத்தா ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ இதை எல்லோரும் கேட்டுட்டு, அப்பா நீங்கள் பண்ணது சரியே இல்லை அப்படின்ற மாதிரி அத்தை குரல் கொடுக்குறாங்க. இங்கே பாருமா, இந்த வீட்டில் அந்தந்த பிள்ளைங்களோட விருப்பப்படி தான் நான் கல்யாணம் பண்ணணுன்னு முன்னாடியே ஒரு டைம் சொன்னேன், யாருக்கும் ஃபோர்ஸ் மேரேஜ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஸோ என் பிள்ளை ஜங்குக்காக்கு வேறு யாரையோ பிடிச்சிருக்கு, அவன் லவ் பண்ணுறான், ஸோ பண்ணிக்கட்டுமே, இதில் என்ன தப்பு இருக்குது? ஒன்றும் தப்பு இல்லை. நானும் லவ்க்கு அப்போஸ் பண்ணுறவன் கிடையாது, நானே காதல் கல்யாணம் தான் என் பொண்டாட்டியை பண்ணிட்டேன் இல்லடி அப்படின்னு மாதிரி பாட்டி திரும்பி பார்க்குறாங்க. ஸோ பாட்டி வரைச்சி போங்க, பப்ளிக்கில் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு மாதிரி கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு, நானே காதல் கல்யாணம் பண்ணியிருக்கும் போது என் பேர பசங்களும் என் பிள்ளைங்களும் காதல் கல்யாணம் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? நம்மக்கிட்ட என்ன இல்லை? காசு பணம் எதுவுமே இல்லையா என்ன? சந்தோஷம் மட்டும்தான் இப்போது வேணும் நமக்கு, காசு பணம்லாம் சம்பாதிச்சிக்கலாம். அண்ட் நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக இது பண்ணலாம், தப்பு இல்லை. அண்ட் கவலைப்படாதம்மா, உன்னோட பொண்ணுக்கும் நல்ல வரணும் பார்த்து, இல்லையா அவள் லவ் பண்ணுறாளா சேர்த்து வச்சிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, ஓகேவா அப்படின்ற மாதிரி அதை சுமூகமாக அவங்க தாத்தா வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ இங்கே ஜேகே ரொம்ப ஹாப்பி,
காலே தரையில் படலை அவனுக்கு. அப்படியே இதுக்கும் அதுக்கும் குதிக்கிறான். அவங்க அம்மா கிட்ட போய் தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்ப்பா, தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இவ்வளோ ஹாப்பியாக ஜேகே குதிச்சு அந்த வீட்டில் யாருமே இவ்வளோ ஒரு ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி யாருமே பார்த்தது கிடையாது. ரொம்ப சைலண்ட், ரொம்ப காமான பர்சன் தான் ஜேகே. பட் இதில் ஓகே சொன்னதும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அவன் காட்டுற அந்த ஆட்டிடியூடு, அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த கால் தரையில் படாத அளவுக்கு பறக்கிறான் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிள்ளையா இது அப்படின்னு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ தாத்தாவும் சங்கோ பொறுமை பொறுமை பொறுமை, ஓகே ஆமாம் யார் அது காட்டு அப்படின்ற மாதிரி ஃபோட்டோவில் டயாங்கும் ஜேகேவும் ஒரு டைம் செல்ஃபி எடுத்திருப்பாங்க. அதை காட்டுறான். அதை காட்டிட்டு தாத்தா பார்க்குறாங்க. அப்பா என்ன ஒரு லட்சணமான முகம், நல்லா இருக்குது. அண்ட் பையன் என்னப்பா பண்ணுறான், ஆக்சுவலி இன்றைக்கி நியூஸில் போயிட்டுருக்க அந்த ஹெட்லைன்ஸை வந்து போட்டு காட்டுறான். நம்ம டயாங் வந்து அங்கே பேசினது, வில்லா ரீஓப்பனிங் எல்லாமே பண்ணது எல்லாத்தையும் காட்டுறான். ஓ, வில்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்களா? என்ன அவன் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரா என்ன? அப்படிலாம் இல்லை தாத்தா, இது அவனோட ஓன் ஐடியா. அவனே இதுக்கு வந்து செலவு பண்ணி அவனே உழைச்சி யாரையும் நம்பாமல் சொந்த காலில் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நின்றுருக்கான். ஸோ அவன்கிட்ட எவ்வளோ திறமை இருக்கும். ஆக்சுவலி நான் இம்ப்ரெஸ் ஆனதே அந்த திறமையை பார்த்து தான். நல்லா தான் இருக்கு, நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற பையனாக தான்ப்பா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சரி அப்பாவும் சரி பாராட்டுறாங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு ஒரே ஹாப்பினஸ், இது எப்படியாச்சும் தயாங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறான். பட் ஃபோனில் வேண்டாம், நேரில் போய் சொல்லிக்கலாம் அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி அவனுக்கு ஜாலியாக இருக்குது. ஸோ அட் தி சேம் டைம் எங்கள் தயாங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வில்லா ரீஓப்பனிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஜிமின் கிட்ட தள்ளி விட்டுட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். இங்கே வந்துட்டு ஐயோ ஜங்குக்கு ஒரே ஒரு மெசேஜ் தானே பண்ணான், கால் பண்ணலையே, வேறு எதுவும் இல்லையா, அவன் என்ன பண்ணுறானோ, ஃபேமிலியில் என்ன நடந்துச்சோ, என்ன ஆச்சோ, ஓகே சொன்னாங்களா இல்லையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டென்ஷன் அவன் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ ஓகே ஆமி, நான் இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.